நம்ம வந்து மொபைல் விளையாடலாம். இவளை படிக்க சொன்னா இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? டேடி அடிக்காதீங்க, வலிக்குது. நான் பஜ்ஜி சுட்டுட்டு இருக்கேன். பஜ்ஜா? அட கிறுக்கி, அது பப்ஜி. குடுடி டேடி கொடுங்க டேடி. நாளைக்கு உனக்கு பரீட்சை தானே? ஆமாம், நான் படிச்சுக்குவேன், அதெல்லாம் கொடுங்க. முதல்ல படி. உங்கள் அம்மா எங்கே போனா? அவள் எங்கேயாவது மேக்கப் பண்ணிட்டு இருப்பா. ஒன்றமா தானே இருப்பா. இதெல்லாம் பிள்ளைன்னு சொன்னால் யாராட்டி நம்புவாங்களா? ஜானி ஜானி பாப்பா மீட்டிங். ஒரு ஆஃபீஸ் லீவுன்னா கொஞ்சமாச்சு நிம்மதியாக ஒரு காலையில் காப்பி போட்டு கொடுத்தோம். ஏதாவது பண்ணுறாளா? காலையிலே மேக்கப்பு போயிட்டான். இதான் வந்துட்டா. எங்கடி போன? காலையில் விடியக்கூடாது, உடனே போய் மேக்கப் உட்காந்துடுறது. உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, காலையிலேயே வந்தோடனே எதையாச்சும் சொல்லி ஆரம்பிக்க வேண்டியது. காலையில் புருஷனுக்கு காப்பி கொடுப்போமா? அதெல்லாம் கிடையாது. சரி, ஒரு காப்பியை போட்டு கொடு. இடி ஒரு காப்பி கொடுடி. சரி, கொஞ்சம் விஷமாச்சு கொடு. என்ன வேணும்? அது மட்டும் நல்லா கேட்கும். சும்மா தான் கேட்டிங்களா? அப்போ நேற்று வச்ச பேர் ரசம், அதுவே விஷமாக தான் இருந்துச்சு. அதான் நல்லா குடிச்சிங்கல்ல. தலையெழுத்து அதை தானே குடிக்க வேண்டியிருக்கு, வெளியில் சொல்ல முடியுமா? இவருக்கு ஆரம்பிச்சிட்டாரு வந்த உடனே. சரி, நம்ம அம்மாட்ட பேசுவோம். ஆரம்பிச்சிட்டா. ஹலோ அம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஊருக்கு அதை பேச விட்டா போதும். ஆமாம், பேசுவோம். அண்ணி வந்தாச்சே வீட்டுக்கு? ஆமாம். இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அண்ணன்ட்ட சொல்லி இது பண்ணுங்கள். நீங்கள் 4 நாள் சாப்பிடாம இருந்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக அண்ணன் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவான் அவளை. உங்களுக்கு இன்னும் பண்ண தெரியலையே, ஏன் இப்படி இருக்கீங்க? நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க, சரியா? 4 நாள் நீங்கள் சாப்பிடாம இருங்க முதல்ல. மம்மி, 4 நாள் பாட்டியை சாப்பிட வேணாம் சொல்லி நீ 4 வேளை சாப்பிடாம இருப்பியா? பாவம் இல்லையா பாட்டி? நீ அதிக பிரசங்க தரமாக பேசாத. அவனுக்கு பாட்டி மேலே ரொம்ப தான் அக்கறை. உட்காந்து செல்ல பாரு. நல்லது சொல்லிக் கொடுமா மம்மி. எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு. அவள் கரெக்டாக தானே சொல்கிறா. நீ 4 நாள் சாப்பிடாம இருப்பியா? உங்களுக்கு நான் ஃபோன் பேசும்போது நீங்கள் என்னைய கவனிக்கிங்க, உங்கள் வேலையை மட்டும் பார்க்க முடியாதா? பிள்ளைக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுக்கியா? சர்ச்சில் பாஸ்டர் கேவலமாக பேசிட்டாரு. ஒரு வசனம் தெரியுதா உன் பிள்ளைக்கு? வாயில் ஒரு வார்த்தை நல்லா வரமாட்டேக்கு. ஓணத்துக்கு ஊனம் சொல்லி வச்சுருக்கா சர்ச்சில் யார்ட்டையோ. இப்படி பேசினா எப்படி? ஒரு வசனம் சொல்லி கொடுடி. காலையிலேயே ஃபோனை நோண்டதுக்கு மட்டும் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்க. இந்தா பைபிள், பிள்ளைக்கு ஒரு வசனத்தை சொல்லிக் கொடு. இங்கே வா, எல்லாம் ஒன்னால தான். வந்து படி முதல்ல. சமாதானம் பண்ணிடுறது பாக்கியவான்கள். என்னது மம்மி, சமாதானமா? உனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே மம்மி. இப்படி தான் அதிக பிரசங்கத்தனமா உங்கள் அப்பா மாதிரியே பேசக்கூடாது, சரியா? மம்மி டேடியா அடிக்கிறாங்க மம்மி. எதையாச்சும் ஒன்று சொல்ல வேண்டியது. சொல்லி கொடுக்க ஒழுங்காக படிங்க முதல்ல. இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கா? சமாதானம் ஒன்று வசனம் சொல்லும் போது சொல்ல விடுங்க. இப்படி வந்து கிளாஸ் கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு. இப்படி தான் இதை பார்த்தா யாருக்காட்டி இது என் பிள்ளைன்னு யாருக்கிட்ட உங்களுக்கு தோணுதா? இவ்வளோ பெரிய உருவம், ஒன்றுக்கு 2 பிள்ளைய பெற்று வச்சுருக்க, எல்லாம் லட்டு கணக்கா உருண்டையா. நீங்கள் கண்ணு வைக்காதீங்க. பிள்ளைகளே மெலிஞ்சிட்டு வருது, நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மம்மி பசிக்குது மம்மி. தரண்டி இப்போ தாண்டா வந்திருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. இவர் ஒருத்தர் பைபிளை சொல்ல கொடுக்க சொல்கிறாரு, பிள்ளைக்கு வர பசிக்குன்னு வர சொல்கிறா. என் கௌரவமே போச்சு. இப்படியா இருக்கு பிள்ளை? என்ன டேடி கௌரவம்? படம் பார்த்தீங்களா? எப்படி பேசுது பாரு. பேச்சா பேசுது பிள்ளை. உங்களே மாதிரி தான் உங்கள் பொண்ணு பேசுவா. ஆமாம், நீ சொல்லி கொடுத்தல உங்கள் அம்மாவுக்கு நல்ல. ஆமாம்மா, உங்கள் அம்மா உங்களுக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. பதிலுக்கு பதில் பேச்சுன்னா பேசுவான். மகன் என் போனா அவனை உங்களுக்கு திட்டாமல் அவனை இருக்க முடியாது. இவ்வளோ ஏன்டா ஓடி வர? என்னாச்சுடா? திறந்ததுப்பா. அவன் ஒன்று தானடா உன்னை தேடாம இருந்தான். என் ஃப்ரெண்டு கார் வாங்கியிருந்தானா, அந்த கார் ஓட்டணும்னு சொல்லி நான் கேட்டேன்னா, நான் பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலேட்டர் மிதிச்சிட்டோம்பா. உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லைடா? எனக்கு ஒன்றாலும் ஒரு தாத்தா தான் இழுத்துட்டு கிடக்காரு. அடிக்காம பேசுங்க. நீங்க கார் வாங்கி கொடுத்துருந்தா அவன் இப்போ அடுத்த காரை வாங்கியிருப்பானா? சீக்கிரம் தான் இருக்காரு. எப்படி பேசாம பாரு. ஒன்று இப்படி ஒன்று இப்படி.
ஐயோ பிள்ளைகளை இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கான்ல. ஸ்கூல் படிக்கிற மாதிரியா இருக்கான். நான் அழகா இருக்கேன் அப்பாக்கு போறாம. பொறுமையா இருன்னு ஒன்று சொன்னனடா. பொறுமையா இருக்குப்பா, பொறுமையா இருக்கு. நீ இன்னைக்கு எனக்கு கத்து தந்திருக்க. நான் எதை கேட்டாலும் உடனே நீ வாங்கி கொடுத்துருவ. என்னைக்காவது என்ன பொறுமையா இருக்க வச்சிருக்கியா? நான் கார் எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருக்கேன். கார் வாங்கி தந்தியா நீ? கார் தான் உனக்கு 3 கார் வாங்கி கொடுத்துருக்கல. ஆமாம், 3 காரு இப்படி ஓட்டுறது நீயும் புண்டாட்டியும் இப்படி ஓட்டுங்க. ஆளை பாரு. 18 வயசு ஆனாதானே லைசென்ஸே கொடுப்பாங்க. பார்க்க 18 வயசுன்னு சொல்ல முடியுமா யாராவது? பார்க்க சொல்லுங்க பார்ப்போம். இவன் ஸ்கூல் படிக்கிற மாதிரி தான் இருக்கான். 45 வயசு பையன் மாதிரி இருக்கான். பிள்ளையை இப்படி கண் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான்ல. சோறு போட சொன்னா பானையில சோறு போடுதா? இப்படி வளர்த்தா பிள்ளையை கண் வைக்காம இருக்க முடியாது உங்களுக்கு. சொல்லணும்டி. ஆமா, உடனே இப்படி சொல்லிடுங்க. எப்படி வெத்து வச்சிருக்க? சரி, நான் சொல்றேன் கேளு. போலீஸ் என்ன துரத்திட்டு வருது. நம்ம ஒளிஞ்சு பிடிச்சு விளாடுவோமா? வாண்ணே விளையாடலாம், ஜாலி ஜாலி. நம்ம ஒளிஞ்சு பிடிச்சு விளாட போறோம். நீ பாத்துக்க, எப்படி மாட்டு போ பாரு. சரி, நானும் அண்ணனும் விளையாட போறோம். ஐயோ, என்ன பண்ண தெரியல. வளர்த்து வச்சிருக்கேன் பிள்ளைய. போலீஸ் எல்லாம் வரமாட்டி. ஐயோ, எனக்கு பயமா இருக்கே. கை கால்லாம் நடுங்குதே. என்ன பண்றது? சரி, ஒன்றும் ஆகாதே. நீங்களே உங்க பையன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாமா? நம்பிக்கையில குழி தோண்டி புதைச்சிட்டானே. அட்ஜஸ்ட் பண்ணி பேசுங்க, நீங்க உங்களால முடியும். அம்மா, வீட்ல யார் இருக்கா? ஐயோ, வந்துட்டான் போல இருக்குடி. பாரு யாருன்னு பாரு. உமா, யார் வந்திருக்கான்னு போய் பாரு. இந்த பாக்க மம்மி. ஐ, போலீஸ் அங்கிள், வாங்க வாங்க வாங்க. போலீஸ் வந்திருக்காங்க மம்மி. ஏண்டி அங்கிள், எங்க அண்ணனை தேடி வந்திருக்கீங்களா? போடி அங்க போடி உள்ள போ. நான் சொல்றேன், எங்க அண்ணன் ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கோம். அண்ணன் உள்ளதா இருக்கா? நீங்க வா முதல்ல. அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு தான் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். எங்கம்மா அவன் பையன்? ஏன் சார்? ஐயா நல்ல பையன் சார். என்ன நல்ல பையனா? ஆமா சார். அவன் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஊருக்குள்ள. நல்ல பையன் சொல்லிட்டு இருக்கீங்க அவனை? ஆமா சார். அவன் பையனை கூப்பிடு சார். என்ன சார் பண்ணான் என் பையன்? என்ன சார் பண்ணான்? உன் பையன் என்ன பண்ணல? ஒரு உயிரை கொல்ல பார்த்துருக்கான். ஐயோ, அப்பெல்லாம் தப்பாலாம் பேசாதீங்க சார். பைக்கெல்லாம் திருடி இருக்கான். ஐயோ, அது வேற யாரோ இருக்கும் சார். என் பிள்ளைய நான் நல்லா வளர்த்துருக்கேன். எங்கள் பாஸ்டர்ட்ட வேணாலும் கேட்டு பாருங்க சார். எனக்கு அதெல்லாம் தெரியாது. உன் பையனை கூப்பிடு. இல்லை, என் பையன் வந்து அப்படி தப்பு பண்ணியிருக்க மாட்டான் சார். சரியா, போய் வீட்டை சுற்றி தேடுங்க. அவன் எங்கே இருந்தாலும் அவனை பிடிச்சி கொண்டு வாங்க. எதுனாலும் பேசிக்கலாம் சார். என்ன பேசுவீங்க? என்ன பேசுவீங்க? இல்லை, எதுனாலும் பேசிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவைன்னு ஒன்று பேச வேண்டாம். நீங்கள் எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசு. இங்கே வாடா, இங்கே வாடா. என்னடா திருடிட்டு இப்போ வீட்டில் வந்து ஒளிஞ்சிருக்கியா நீ? ஐயோ, என் பையனை விட்டுருங்க, அடிக்காதீங்க என் பையனை. பயப்படாதம்மா, போலீஸ் தானே போனோம். இங்கே பாரு, ஒரு மேஜிக் பண்ற பாரு. என்ன போலீஸையே இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டு வா. ஐயோ, விட்டுருங்க என் பையனை விட்டுருங்க. ஏப்பா, நீ தான் சொத்து சேர்த்து வச்சு இவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்கலாம். வீடை விற்று என்ன ஜாமீன்ல விடு போ. அடுத்து என்ன சொல்லிட்டு போறான் பாரு. ஐயோ, மன்னிச்சிருங்க, அவன் இப்படி தப்பு பண்ணுவான்னு நான் நினைக்கலங்க. பிள்ளைய வளர்த்தி சரி. ஐயோ ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அவன் என்ன மாதிரி தான் பேசினான். முதல்ல நான் என்ன மாற்றிக்கணும். ஐயோ, பொய்யா பேசிட்டான். கேட்டால் நான் பொய் பேசிட்டேங்க. பொறுமையாக இருனா, நீ பொறுமையாக இருக்கியான்னு கேட்கான். என்கிட்ட இருந்து தான் என் பிள்ளை கற்றுக்கிட்டு தான். நன்றி.